நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிரிக்கு எதிரி நண்பா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி அப்படின்னு சீனா கூட ஒரு முக்கியமான ஸ்கெட்சை போட்டு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை காமிச்சிருக்காங்க இந்தியா. இதனால ட்ரம்ப் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர் திருப்பம், இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க சீனா. செம்ம குசியில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உலக அரங்கில் வர்த்தக போர்கள் மற்றும் அரசியல் பதட்டங்கள் உச்சத்தில் இருக்கும் நிலையில இந்தியா ஒரு துணிச்சலான மற்றும் புதிய பொருளாதார நகர்வு எடுத்திருக்காங்க. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு, அவருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ட்ரம்புடைய அரசாங்கம் இந்தியா மேல 25% கூடுதல் வரியை விதித்துள்ள நேரத்தில் மத்திய அரசு சீன நிறுவனங்களிடம் இருந்து வரும் அந்நிய நேரடி முதலீட்டு திட்டங்களுக்கான ஒப்புதல் செயல்முறையை எளிதாக்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தின் அறிகுறியாக கருதப்படுது. குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்தியா மேல அமெரிக்கா வரி விதித்துள்ள சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய இந்த செயல் வியூக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. சீனாவிலிருந்து வரும் சுமார் 200 அந்நிய நேரடி முதலீட்டு திட்டங்கள் ஒப்புதலுக்காக நீண்ட காலமாக நிலுவையில இருக்கு. பத்திரிகை குறிப்பு 3 கீழே இந்தியா கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாட்டிலிருந்து வரும் முதலீடுகளுக்கு மத்திய அரசுடைய ஒப்புதல் கட்டாயம். இந்த திட்டங்களை விரைவாக தீர்க்கும் நோக்கத்தில் அரசாங்கம் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது உள்துறை செயலாளர் தலைமையில் ஒரு அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு இந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, அனுமதி வழங்கும் நேரத்தை குறைக்குமாறு எங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் மின்னணுவியல் போன்ற முக்கியமற்ற துறைகளில் இருக்கும் திட்டங்கள் இப்போது வேகமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருது. டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் அந்நிய நேரடி முதலீடு திட்டமும் மதிப்பாய்வில் இருக்கு. இதுல 2 சீன கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த நெருக்கமான உறவு ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட கூடுதல் வரிக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 27 முதல் அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான வரி 50% உயரும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு அடிபணியாமல் இந்தியா தன்னுடைய சொந்த பொருளாதார நலன்களை மையமாக கொண்டு செயல்படுது அப்படிங்கிறத இந்த நடவடிக்கை மூலமாக அமெரிக்காவுக்கு புரிய வச்சிருக்கு. இருந்தாலும் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை சீனா மீதான இந்தியாவுடைய மென்மையான நிலைப்பாடாக கருதக்கூடாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. சீனா அந்நிய நேரடி முதலீட்டுடனான இந்தியாவுடைய ஈடுபாட்டை அமெரிக்காவுடனான அதன் உறவுகளுடைய கண்ணாடியின் மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நகர்வு உலக அரசியலில் இந்தியாவின் வளர்ந்து வரும் சுயாதீன நிலைப்பாட்டையும் அதன் தேசிய நலன்களை பாதுகாக்க அது எடுக்கும் உறுதியான முடிவுகளையும் தெளிவாக உணர்த்தது. இது உலக வர்த்தக மற்றும் புவிசார் அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைகிறது. அதே போல அதிரடி திருப்பம் ஒன்று நடந்திருக்கு. நான் எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எதிரிகள் தான் முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோ சிங்குடைய புகழ்பெற்ற வாக்கியம் இது. ஒரு கதவு மூடப்படும் போது பல கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு. இது ராஜதந்திரத்துக்கும் பொருந்தும். இப்போது அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு இந்தியா கூட சேர்ந்து சீனாவும் அமைதி வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. தற்போது நடந்துட்டு வரும் பனிப்போர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் அவ்வளவு சுமூகமாக இல்லை. சோவியத் யூனியன் சிதைஞ்ச போது இந்தியா முன்பு போலவே ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டிட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவுடனும் நல்ல உறவு தொடர்ந்துச்சு. ஆனால் தன்னுடைய 2வது பதவி காலத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென இந்தியா மீது அலட்சியத்தை காட்ட தொடங்கினாரு. அதே நேரத்தில் கல்வான் பள்ளத்தாக்கு காரணமாக இந்தியாவின் உறவுகள் மிக மோசமடைந்த சீனாவுடனான நட்புக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்தியா சீனாவை முழுமையாக நம்புவது சாத்தியமில்லை. ஏன் அப்படின்னா பழைய வரலாறுகள் அப்படி. தற்போதைய சூழலில் 2 நாடுகளுக்குமான நன்மைகள் தீமைகளுக்கு ஏற்ப சீனாவுடன் உறவுகளை மேம்படுத்துவதில் எந்த தீங்கும் ஏற்பட போறதில்லை. ஆனால் இந்திய சீன உறவுகளில் சிறிது மென்மை ஏற்பட்டால் கூட அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை சமிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சர்ச்சைக்கு மிகப்பெரிய காரணம் 2 நாட்டு எல்லையில தந்திரத்தால நிலவும் சந்தேகம். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று சீன பிரதிநிதி வாங்கியுடனான இருதரப்பு உரையாடல இந்தியாவும் சீனாவும் உறவுகளில் முன்னேற விரும்பினால் எல்லையில் அமைதியை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. உண்மையான அனுபவங்களின் அடிப்படையில் கூட்டுறவு மனப்பான்மையை கடைபிடிப்பது பற்றி அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா 2 நாடுகளுமே எல்லை பிரச்சனை காரணமாக கடினமான காலங்களை கடந்திருக்காங்க. இந்த கூட்டத்துடைய ஆரம்பத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, எல்லை பிரச்சனைகள் குறித்த விவாதம் மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்முடைய உறவுல எந்த ஒரு நேர்மறையான உத்வேகத்திற்கும் அடிப்படையானது எல்லை பகுதிகளில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஒன்றாக பேணுவதற்கான நம்முடைய திறமையாகும். இதற்கு இரு தரப்பில் இருந்தும் தெளிவான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை தேவை அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவுபடுத்தி பேசியிருந்தாரு.
இந்த முயற்சியில் நம்ம 3 பரஸ்பர கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது பரஸ்பர மரியாதை, பரஸ்பர உணர்திறன், பரஸ்பர ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நமக்குள்ளான வேறுபாடுகள், சர்ச்சை, போட்டிகள் மோதலாக மாறக்கூடாது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ அவர்கள் ஜெய்சங்கர் அவருக்கு பதில் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது 2 நாடுகளும் எல்லை பகுதிகளில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிச்சுட்டு வராங்க. வெளிப்புற குறுக்கீடுகளை சமாளிக்கவும், பரஸ்பர ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும், இருதரப்பு உறவுகளில் தொடர்ந்து முன்னேற்றத்தை வலுப்படுத்தவும் 2 நாடுகளும் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டது. மேலும் எல்லை பகுதிகளில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரித்து ஜிஷாங் தன்னாட்சி பகுதியில் இருக்கும் மவுண்ட் கேங் ரென்போச்சே மாப்பம் யுன் சோவுக்கு இந்திய யாத்திரையை மீண்டும் தொடங்கினோம். குறுக்கீடுகளை சமாளிக்கவும், ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், சீன இந்திய உறவுகளுடைய முன்னேற்றத்தில் வளர்ச்சியின் வேகத்தை மேலும் வலுப்படுத்தவும் நாங்கள் நம்பிக்கை தெரிவித்தோம். இதனால் நம்முடைய சொந்த முன்னேற்றத்துடன் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களிக்கவும், ஆசியாவிற்கும் உலகிற்கும் மிகவும் தேவையான உறுதியை வழங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரதமர் மோடி அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டுக்காக சீனாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி வாங் யீ அவர்கள் 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கிறாரு. இந்தியா, ரஷ்யா, சீனாவை தவிர இந்த அமைப்பில் மத்திய ஆசியாவுடைய பல நாடுகளும் இருக்கு. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிற பெயரில் அமெரிக்கா இந்தியா மேலே 50% வரி விதித்து சீனா கூட பேரம் பேசுவதில் ஈடுபட்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடுகள் இந்தியாவும் சீனாவும். அமெரிக்காவுக்கு அப்புறம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் சீனா. அதில் 4வது இடத்துல இருக்கும் இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு வரும் மிகப்பெரிய பொருளாதாரமாகும். வரி பிரச்சனையில் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை சீனா முதல் நாளிலிருந்தே ஆதரிச்சிட்டு வருது. எல்லை தொடர்பான ஒரே சர்ச்சைக்குரிய பிரச்சனையை ஒதுக்கி வைத்துவிட்டு முக்கிய ரீதியாக முன்னேற 2 நாடுகளும் முயற்சி செஞ்சால் அது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான். ஏன் அப்படின்னா 2 நாடுகளும் புவிசார் அரசியலில் பிராந்திய ஒற்றுமையை நிலைநாட்டினாங்கன்னா தற்போதைய அமெரிக்க நிர்வாகத்துடைய பிரச்சனைகள் வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கு சீனா. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியா சீனா இடையிலான உறவு தற்போது மீண்டும் மேம்பட தொடங்கி இருக்கு. அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் 2 நாடுகளும் மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த மாத இறுதியில் நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்ல இருக்கும் நிலையில தான் வாங் யீயுடைய இந்த இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நேற்றைய தினம், அதாவது திங்கட்கிழமையப்போ டெல்லிக்கு வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயை நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வரவேற்றாரு. இதனையடுத்து 2 நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2 நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்டது. பிரச்சனைகளை தீர்த்து 2 நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது அப்படின்னு 2 தரப்பிலையும் உறுதியளிக்கப்பட்டுச்சு. சீனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கு வர வேண்டிய சில பொருட்களை ஏற்றுமதி செய்ய விடாம துறைமுகத்திலேயே தடுத்து வச்சிருந்தது. குறிப்பாக சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய உரங்கள் துறைமுகங்களிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அரிய வகை காந்தங்களும் சீன நிறுவனங்கள் இந்தியாவுக்கு அனுப்பாம நிறுத்தி வச்சிருந்தாங்க. அடுத்ததாக சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் சீனாவிலிருந்து தான் இந்தியாவுக்கு வர வேண்டும். மேலும் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் இந்த இயந்திரம் மிகவும் முக்கியமானது. இதை சீனா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய விடாம தடுத்தாங்க. இந்த 3 பிரச்சனைகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தையின் போது முக்கியமாக எடுத்துரைக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா உரங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு இருக்கிறதுனால வேளாண் உற்பத்தியில பாதிப்பு, அரிய வகை காந்தங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு இருக்கிறதுனால வாகன உற்பத்தியில பிரச்சனை மற்றும் சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் வராததுனால பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழல் அப்படின்னு இந்த 3மே மக்களிடையே நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கு. இது குறித்து மத்திய அரசு சீன அமைச்சர் வாங் யீயிடம் எடுத்துரைச்சிருந்திருக்காங்க. அப்போது இந்த 3 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்னு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு சற்று நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிய வகை காந்தங்களை சீனா இந்தியாவுக்கு அனுப்பாததுனால பல நிறுவனங்கள் வாகன உற்பத்தியை நிறுத்திவிடும் சூழல் உண்டாச்சு. அவர்களுக்கு தற்போது நிம்மதி ஏற்பட்டிருக்கு. உரங்கள் ஏற்றுமதியை சீனா நிறுத்தி வச்சிருந்ததுனால இந்தியா வேறு நாடுகளிலிருந்து அதிக விலைக்கு உரங்களை இறக்குமதி செய்ய வேண்டி இருந்துச்சு. இனி அந்த நிலை மாறும். மெட்ரோ உள்ளிட்ட கட்டுமான திட்டங்களுக்கு சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் வராமல் பணிகள் தாமதமாகிறது. இனி அந்த பிரச்சனையும் மாறும் அப்படின்னு வாங் யீ அவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இந்தியாவுக்கு சீனா கொடுத்திருக்கும் ஒரு முக்கியமான குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.